முற்றும் மாதஇதழ் 15ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா நேற்று ஜூன் 28ஆம் தேதி நேற்று ஏழுமரியில் உள்ள அசோக ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் விசனூர் வே. தளபதி அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் பால்வளத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றி அனைவருக்கும் பரிசு வழங்கினார். இதில் தமிழா பாண்டியன், கைவல்யம் டேவிட் மற்றும் பெருக்கவி கோ. சேதுராமன் மற்றும் பத்திரிகை ஊடகவியலாளர்கள், ரிப்போர்ட்டர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நான் தளபதியா பேர் எப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா ஈழ போராட்டாளர் ஆரம்ப கட்டத்தில் இருந்த காரணத்தினால் அவருக்கு அந்த பேர் வைத்தான்னு எனக்கு சொன்னாங்க. சரியா தவற தெரியல. ஆக தளபதி பல தளபதிகள் இந்த சமூகத்துக்கு உருவாக்க வேண்டி இருக்கிறது. இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. தமிழ் சமூகம் இப்பொழுது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரிய தடுமாறி ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையால் இந்த முற்றும் பத்திரிகை தொடர்ந்து 15ஆவது ஆண்டிலிருந்து 16, 17, 18 இப்படி பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்து இந்த சமூக அக்கறையோடு பல செய்திகளை இந்த சமூகத்துக்கு, அதுவும் குறிப்பாக இளம் சமூகத்திற்கு கூட்டி சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்யும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். திருட்டை தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த நாகரிக சமூகத்தில் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சமூக தலைவர்களாக தன்னை அடையாளப்படுத்த விரும்புகிறார்கள், சமய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன செய்யணும்? அந்த ஊடக அறத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அறம் சார்ந்த ஊடகம் என்பது ஒரு அறிவுசார் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை. அதன் அழகி நிமிர்ந்த அண்ணடை, நேர்கொண்ட பார்வை. அப்ப நம்ம நிமிர்ந்து நடக்கிறோம், நேர்கொண்ட பார்வை என்னன்னா ஆர்வம் நம்மகிட்ட இருக்கணும். ஆர்வம் இல்லாம நடக்கிறது அது நிலைக்காது. அது ஒரு வீரம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய நாடு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு, ஒரு இக்கட்டான சூழல்ல போயிட்டு. டெய்லி இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். நான் அந்த அமைப்புகளுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கே தெரியும். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை உடனே அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று மதசார்பற்ற என்ற வார்த்தை, ஒன்று சமத்துவம் என்கின்ற வார்த்தை. என்னப்பா குழப்பம்? சமத்துவம் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சோசியலிஸ்ட் சமத்துவம். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை வெளிநாடுகளில் தேவைப்படவில்லை. அங்கு ஜாதி என்ற ஒன்று கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது. ஜாதியே இல்லாத இடத்துல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாடே இல்லாத இடத்துல, உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி என்கின்ற சூழல் இல்லாத இடத்துல, இந்த ரோட்டில் நீ நடக்கக்கூடாது, அந்த ரோட்டில் நீ நடக்கக்கூடாது, இந்த ஊருக்குள் நீ வரக்கூடாது, அந்த ஊருக்குள் நீ வரக்கூடாது, உன்னுடைய பணத்தை இந்த இடத்தில் புதைக்க கூடாது, இந்த கோவிலில் நீ வழிபடக்கூடாது, இந்த கோவிலின் கருவறைக்கும் நீ வரக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு வேறுபாடு இருக்கக்கூடிய, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் சமத்துவம் என்ற வார்த்தைக்கான தேவை இருக்கிறது. தேவையை பொறுத்துதான். அப்போ இந்த சமூகம், தமிழ் சமூகம் என்பது ஒற்றுமையாக அமைதியாக வாழ்ந்த ஒரு சமூகம். இந்த சமூகத்தினுடைய எல்லையை நிர்மாணித்தவர்கள் அங்கே கைலாய மலையிலிருந்து இங்கு இறங்க வர என்று சொல்லி, இந்த இனத்தினுடைய மூல மொழி தமிழ் மொழி என்று சொல்லி, இந்த மொழியினுடைய பெருமைகளை நாம் அலசி ஆராய்ந்து உள்ளே சென்று ஒரு 5000 ஆண்டுகள் முன்னால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அகராய்வு தகவல்களின் படி பார்த்தால் அங்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஒற்றுமையா மனிதன் வாழ்ந்த வரலாற்று தடயங்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. அப்படியானால் இவையெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் இடை சொல்லலாக வந்தவை என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அறிவுசார் சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கட்டி தழுவுகிறார்கள், அவர்களோடு வாழுகிறார்கள், அவர்களோடு உண்ணுகிறார்கள், இங்கு வருகிறார்கள், சிங்கப்பூர் செல்கிறார்கள், சீனாவுக்கு செல்கிறார்கள், ஜப்பானுக்கு செல்கிறார்கள், அங்கே வாழ்கிறார்கள். அங்கே ஜாதி இல்லை, அமைதியாக இருந்துட்டு வாழ.
இந்த சென்னை ஏர்போர்ட்லயும் டெல்லி ஏர்போர்ட்லயும் வந்து என்ன மனமாற்றங்கள் ஏற்படுது தெரியாது. உடனே பழையதை தூக்கிட்டான், ஜாதியை தூக்கிட்டான். அந்த ஊர்ல சுத்தி அங்கே இங்கப்பா இங்க வந்து ஏட்டா தூக்கன்னு கேட்டா அவருக்கு புரியுது. உண்மையில அங்க இருந்தா பார்த்துருந்தேன். அவர் எப்போ சிரிச்ச முகத்தோட இருக்கு, பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஆன்மீகம் வந்து மனித வாழ்வை மேம்படுத்துவது. நான் போயிருப்போம் சொல்லாது, ஆன்மீகமும் அரசியலும் இரு கண்கள். ஒரு நல்ல ஆன்மீகவாதி தான் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கும்.